இந்த ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். டெய்லியும் ஹெக்டிக்காக போயிட்டு இருக்க லைஃப் ஸ்டைலில் என்னடா இது ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நாள் தோணும். அப்படி ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சானா என்னடா இது வீட்லயே இருக்கிறது செம்ம போர் அடிக்குதே, வெட்டியா இருக்கோமோ அப்படின்ற மைண்ட் செட்டும் வரும். அப்படிதான் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் இந்த மைண்ட் செட் வந்தது. ரொம்ப வெட்டியா இருக்கோமோ அப்படின்ற இதுல சரி டைம் பாஸ் பண்ண மூவிஸ் ஒரு வெப் சீரிஸ் ஏதாச்சும் பார்த்தா ஓடும்னு பார்த்தானா அதுவும் பார்க்க பிடிக்கல. ரொம்பவே போர் அடிச்சதுனால சரி என்னோட வால் பெயிண்டிங்கே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இருக்கிற எந்த வால் ஸ்பேஸை தான் விட்டு வச்சிருந்தேன் எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிட்டேனே. அப்போ என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்விட்ச் போர்டு என் கண்ணில் மாட்டிச்சு. சரி ஸ்விட்ச் போர்டு நான் சும்மா தானே இருக்கேன், என்னை சுற்றி என்னனாலும் நீ வரைஞ்சிக்கோ அப்படின்னு அது கூப்பிட்டதுனால நான் என்னோட கைவண்ணத்தை அங்கே கொஞ்சம் காமிச்சேன். நம்மளே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் தூங்கிட்டு இருக்க ஆர்டிஸ்ட்டை தட்டி எழுப்பி இந்த மாதிரி வரைய ஸ்டார்ட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன். வரைஞ்சு முடிச்ச அப்புறம் தான் நமக்கே தெரியும் உனக்குள்ள இவ்வளோ திறமையா அப்படின்ட்டு ஒரு கெத்தா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு ஒரு செவரை விட்டு வைக்க மாட்டியா, சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் கிறுக்கிட்டு இருக்க பாரு அப்படின்ட்டு ஒரு நோஸ் கட் கொடுப்பாங்க பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மேக் ஓவர் எப்படி பண்ணேன்றது கீழே டேக் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சிம்பிளாக அவங்க வீடை எப்படி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு கிரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மேக் ஓவர் சீரிஸ்.